الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلولا كانت قرية آمنت فنفعها إيمانها إلا قوم يونس لما آمنوا كشفنا عنهم عذاب الخزي في الحياة الدنيا ومتعناهم إلى حين صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم يا أيها الناس توبوا إلى الله فإني أتوب إليه في اليوم 100 مرة أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏழு வானங்களுக்கு சொந்தக்காரன் ஏழு பூமிகளுக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும் அன்னாரை வழி தொடர்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉ தாபிஈன்கள், கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிம்கள், முஃமின்கள் அனைவரின் மீதிலும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதா. இறையில்லமாம் மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு ஜுமுஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி எனக்கும் உங்களுக்கும் கட்டளை பிறப்பித்துள்ளானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களையும் வாழ்க்கையில் இயலுமானவரை முடிந்தவரை எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்த்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் விலக்கல் விடுத்தானோ வேண்டாம் என்று சொன்னானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களையும் வாழ்க்கையில் முற்றும் முழுதாக விலகி ஒதுங்கி தவிர்த்து நடக்குமாறு முதற்க நடிகேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு நாள் இரவு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு சபையில் இருந்து கொண்டிருக்கும் நேரம் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், என்னுடைய சஹாபாக்களே, என்னுடைய அருமை தோழர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த இரவு, நாம் வீற்றிருக்கக்கூடிய இந்த இரவை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இந்த இரவை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா? இது என்ன இரவு? இந்த இரவை பற்றி நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு சொல்லித்தாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரஐதுக்கும் லைலத்துக்கும் ஹாஸி, இந்த இரவை பற்றி உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா? சொன்னார்கள், ஃபஇன்ன ரஅஸ மிஅத்தின் மின்ஹா லா யப்கா மிம்மன் ஹுவல் யௌம அலா ظஹ்ரில் அர்தி அஹதுன். சொன்னார்கள், இந்த இரவுக்கு பின்னால் வரக்கூடிய 100 வருடங்கள் சென்றதற்கு பின்னால் அடுத்து வரக்கூடிய இரவில் இன்று உயிரோடு இருக்கக்கூடிய யாரும் அந்த நாளில் உயிரோடு இருக்க மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்றைய இரவிலிருந்து 100 ஆண்டுகளுக்கு பின்னால் அடுத்து வரக்கூடிய இரவில் இன்று உயிரோடு இருக்கக்கூடிய யாரும் அந்த 100 வருடத்துக்கு பின்னால் உயிரோடு இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து இந்த செய்தியை சொன்ன வருடம் ஹிஜ்ரி 10ஆம் வருடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு ஓராண்டுகளுக்கு முன்னால் இந்த விடயத்தை சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். உயிரோடு இருக்கும் காலத்திலேயே சஹாபாக்களுடைய காலம் எப்பொழுது முடிவடையும் என்பதை நேரத்தோடு சொல்லிவிட்டார்கள். இன்று உயிரோடு இருக்கக்கூடிய யாரும் அந்த நாளில் இருக்க மாட்டார்கள்.
உலமாக்கள் எழுதுகிறார்கள், சரியாக ஹிஜ்ரி 110 வருடம், ஹிஜ்ரி 110 வருடம் கடைசி சஹாபி அபு துஃபைல் ஆமிர் இப்னு வாசிலா அல்-லைசி ரலியல்லாஹு அன் ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபி கடைசி சஹாபியாக ஹிஜ்ரி 110 வருடம் மரணிக்கிறார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உயிரோடு இருக்கும் காலத்திலேயே சஹாபாக்களுடைய காலம் எந்த வருடத்தில் முடியும் என்பதையும் சொன்னார்கள். ஒரு உண்மையான தூதரினுடைய அடையாளம் எப்படி அவர்களுக்கு முன்னால் நடக்கக்கூடிய விடயத்தை, முன்னால் நடந்த நபிமார்களுடைய சம்பவங்களை அழகாகவும் நேர்த்தியாகவும் சரியாகவும் சொல்லுவார்களோ, இதே போன்று அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் நடக்கக்கூடிய விடயங்களையும் சரியாகவும் நேர்த்தியாகவும் சொல்லுபவரே உண்மையான இறை தூதர். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு பேரனார்கள். இருவரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இரண்டு பேரையும் பார்த்து ஒரு விடயத்தை சொன்னார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காட்டி சொன்னார்கள், என்னுடைய இந்த பேரன், என்னுடைய இந்த குழந்தை, என்னுடைய இந்த மகன் இரண்டு பெரும் கூட்டத்தை ஒரு காலத்தில் ஒன்று சேர்ப்பவராக இருப்பார் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் எழுதுகிறார்கள் எந்த அளவுக்கு என்றால், ஒரு காலத்தில் ஒரு சண்டை, ஒரு குழப்பம் ஏற்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தது யார்? அவர்களுடைய கொலை யாரின் மூலமாக நடைபெற்றது? அதிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு பிரிவினை ஏற்பட்டது. அந்த பிரிவினை இரண்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் இரண்டு பெரும் கூட்டமாக பிரிந்தது. ஒரே காலம் இரண்டு ஆட்சி, ஒரே காலம் இரண்டு ஹலீஃபா, ஒரே காலம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இரண்டாக உடைந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தது யார் தெரியாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கூட்டம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கூட்டம். இந்த நேரத்தில் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருகிறது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிக்கிறார்கள், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இரண்டாக இருக்கிறது, உடைந்திருக்கிறது. இதை ஒன்று சேர்க்க வேண்டும் என்றால் என்னுடைய ஆட்சியை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கையில் கொடுத்து இந்த இரண்டு கூட்டத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற ஒரு மஷூராவின் அடிப்படையில் இந்த ஆட்சி அவருடைய கையில் கொடுத்து இஸ்லாமிய பெரும் இரண்டு கூட்டத்தை, இரண்டு சாம்ராஜ்யத்தை ஒன்று சேர்க்கிறார்கள். ஆனால் இந்த விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் காலத்திலே சொல்லிவிட்டார்கள். என்னுடைய இந்த குழந்தை இரண்டு பெரும் சாம்ராஜ்யத்தை ஒன்று சேர்க்கும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டால் அது நடந்தே தீரும். ஹதீஸில் எமக்கு தான் சந்தேகம், சஹாபாக்களுக்கு சந்தேகம் இல்லை. ஒரு நாள் சொன்னார்கள், ஒரு குத்துபாவில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் நேரம் சொன்னார்கள், ஹாதிஹி ஹீரா, ஹாதிஹி ஹீரா, ஹாதிஹி ஹீரா. 3 தடவை சொன்னார்கள். இதோ ஹீரா என்ற ஒரு கிராமம் எனக்கு காட்டப்படுகிறது, ஹீரா என்ற ஒரு நகரம் எனக்கு இப்பொழுது கண் முன்னால் காட்டப்படுகிறது. அந்த நகரத்தை, அந்த கிராமத்தை முஸ்லிம்கள் ஒரு நாள் கைப்பற்றுவார்கள். அந்த கைப்பற்றுதலுக்கு பின்னால் அந்த நாட்டினுடைய இளவரசி ஷைமா பின்தி நுஃபைலா ஒரு வாலிப பெண்மணி, அந்த நாட்டினுடைய இளவரசி அந்த நாட்டிலிருந்து கருப்பு நிற முந்தானியை அணிந்து கொண்டு சாம்பல் நிற கழுதையின் மீது ஏறிக்கொண்டு அந்த நாட்டை விட்டு வெளியேறி செல்லக்கூடிய காட்சியை அல்லாஹ் எனக்கு இப்பொழுது கண் முன்னால் காட்டிக் கொண்டிருக்கிறான். முஸ்லிம்கள் அவர்களை கைது செய்வார்கள் என்று சொன்னார்கள்.
கண்ணியமானவர்களே, இதுபோன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல சஹாபாக்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தூரத்தில் இருந்த ஒரு சஹாபி குரைம் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்வதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி அந்த ஷைமா பின்த் நுபைலா பிடிக்கப்பட்டால் அவளை எனக்கு தாருங்கள் என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் எந்த இடத்துல இப்படியாப்பட்ட ஒரு தலைவர் ஒரு செய்தியை சொல்ல, இப்படியாப்பட்ட ஒரு காலத்தில் அது நடக்கும் என்று சொல்ல யாராவது ஒருவர் அப்படி என்றால் அந்த விடயத்தை எனக்கு தாருங்கள் என்று எந்த சமுதாயத்தில் கண்ணியமானவர்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு? அது எப்போ நடக்க போகிற ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. சஹாபாக்கள் ஒருத்தர் எழுப்பி, யா ரசூலல்லாஹ், அந்த வாலிப பெண்மணி எனக்கு தான். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிய லக், அவள் உனக்கு தான் என்று சொன்னாங்க. சபையில் எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம். யமாமா என்ற ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. யமாமாவினுடைய யுத்தத்தினுடைய சந்தர்ப்பத்தில் இந்த ஹீரா என்ற கிராமம் பிடிக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல் சாம்பல் நிற கழுதையின் மீது சவாரி செய்தவளாக, கருப்பு நிற முந்தாணி அணிந்தவளாக ஷைமா என்ற வாலிப பெண்மணி அந்த கிராமத்தை விட்டு ஓடோடி சென்று கொண்டிருக்கிறாள். முஸ்லிம்கள் கைப்பற்றிக் கொள்கிறார்கள், கைது செய்கிறார்கள், கனிமத்தில் சேர்க்கப்படுகிறாள். அந்த நேரத்தில் சொல்லப்படுகிறது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், ஹலீஃபா அவர்களே, இவள்தான் ஹீரா என்ற கிராமத்தின் இளவரசி. தூரத்தில் இருந்த குரைம் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுப்பி சொன்னார்கள், அவள் எனக்கு தான், அவள் எனக்கு தான், அவள் எனக்கு தான், அவள் எனக்கு தான். சஹாபாக்களில் அதிகமானவர்களுக்கு ஆச்சரியம், இது என்னடா, இப்பொழுதுதான் இந்த வாலிப பெண்மணி பிடிக்கப்பட்டிருக்கிறாள், இவள் கனிமத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறாள், இதற்கு பிறகுதான் ஹலீஃபா முடிவு செய்வார் இவள் யாருக்கு சொந்தமானவர், யாருக்கு கொடுக்க வேண்டும், அது ஹலீஃபாவினுடைய முடிவில் இருக்கிறது. இவர் எனக்கு தான், எனக்கு தான் என்று வருகிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களை சஹாபாக்கள் பிடித்து நிறுத்தினார்கள். இவள் கனிமத்தில் சேர்க்கப்படுபவள், இவள் பிரிக்கப்படுவாள், இவள் பிரிக்கப்படும் விடயம் அந்த ஹலீஃபாவினுடைய முடிவில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டதும் இவர் சொன்னார்கள், இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே இவளை எனக்கு தந்துவிட்டார்கள். கண்ணியமானவர்களே, எப்படியாப்பட்ட ஒரு மார்க்கம், எப்படியாப்பட்ட ஒரு இறை தூதர், எப்படியாப்பட்ட ஒரு சமூகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டால் அதில் எந்த சந்தேகமும் இல்லை, அது நடந்தே தீரும். ஹதீஸிலும் குர்ஆனிலும் சந்தேகம் எமக்கு தான், நடக்குமா நடக்காதா? தொழுகையின் மூலமாகவும் பொறுமையின் மூலமாகவும் நீங்கள் உதவி தேடிக்கொள்ளுங்கள். பொறுமையின் மூலமாக உதவி கிடைக்குமா? தொழுகையின் மூலமாக உதவி கிடைக்குமா? எங்களுக்கு தான் சந்தேகம், சஹாபாக்களுக்கு சந்தேகம் இல்லை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹலீஃபா கேட்டார்கள், இவர் சொல்வதற்கு யார் சாட்சியாளர்கள்? இரண்டு சஹாபாக்கள் எழுப்பினார்கள். இப்படி ஒரு காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் இப்படியாப்பட்ட இந்த பெண்மணியை கேட்டார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹியலக் என்று அவருக்கு கொடுத்து விட்டார்கள். அதே போன்று ஷைமா அவளுக்கு கொடுக்கப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டால் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய வார்த்தையில் ஆழமான அர்த்தங்கள் இருப்பதை சஹாபாக்கள் விளங்கினார்கள். அந்த அடிப்படையில் அந்த தொடரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் நேரம் வாய் முணுமுணுக்கிறது. ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள், இன்னலில் மௌத்தி சக்கராத், இன்னலில் மௌத்தி சக்கராத், நிச்சயமாக மௌத், மரணத்திற்கு சக்கராத் என்ற ஒரு வேதனை இருக்கிறது. நம் அனைவரும் அறிந்த வேதனைகள், பல்வலி தெரியும், தலைவலி தெரியும், வயிற்று வலி தெரியும், வருத்தங்களை அறிவோம், சொல்லிக் கொடுத்து இருக்கிறோம். தெரியாதவர்களுக்கு வயிற்று வலி இப்படிதான் இருக்கும், பல்வலி இப்படிதான் இருக்கும், அறிந்தும் இருக்கிறோம், அனுபவப்பட்டு இருக்கிறோம். ஆனால் சக்கராத் என்ற வருத்தம் இப்படிதான் இருக்கும் என்று யாரும் எமக்கு சொல்லவில்லை. ஏன் சொன்ன அனுபவித்தவர்கள் அனைவரும் மண்ணுக்கு கீழால் இருக்கிறார்கள். அதை அனுபவித்து விட்டால் அடுத்தது மரணம்தான். அதை அனுபவித்தவர்கள் யாரும் இல்லை.
கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனுபவித்தவர்கள் சொல்லி தந்தவர்கள் யாரும் இல்லை. அந்த அடிப்படையில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தினுடைய நேரத்தில் இருக்கிறார்கள். மரணத்திற்கு சக்கராத் என்ற ஒரு வருத்தம் இருக்கிறது. இவருக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு 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 ஆசை, இந்த வருத்தம் எப்படி இருக்கும்? எல்லா வருத்தத்தையும் நாங்கள் உணர்ந்து இருக்கிறோம், சக்கராத்தோட வருத்தம் எப்படி இருக்கும் அதை தெரிஞ்சு கொள்ளணும். இவருடைய வாழ்நாள் ஒரு லட்சியமாக இந்த சக்கராத்தினுடைய வேதனையில் இருப்பவர்களை சந்திக்க ஆரம்பித்தார்கள். அதிகமான சக்கராத்தில் இருப்பவர்களை சந்திப்பார்கள், போய் பேசுவார்கள். நீங்கள் இப்போ இருக்கிற சக்கராத்தில் இருக்கிறீங்க, இந்த வருத்தம் எப்படி? ஆனால் கண்ணியமானவர்களே, சக்கராத் என்றால் என்ன? அது ஒரு போதை. மலக்குல் மௌத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பிடிக்கக்கூடிய அந்த பிடி பேச்சு வராது, கண்கள் மங்கலாகிவிடும். நடப்பதற்கு ஆசைப்படுவார்கள், நடக்க முடியாது. பேசுவதற்கு ஆசைப்படுவார்கள், பேச முடியாது. ஓடி செல்ல வேண்டும், ஒளிய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கேட்டார்கள், ஒவ்வொரு மனிதர்களிடம் கேட்பார்கள், இந்த வருத்தத்தை சொல்லுங்கள். பேச நினைப்பவர்களுக்கு பேச்சு வராது. இப்படியே அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் நேரம் இவருக்கு சக்கராத் வந்துவிட்டது. ஒரு நாள் அவருக்கு சக்கராத் வந்துவிட்டது. சக்கராத், பிடித்த பிடி, படுத்த படுக்கை. இந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் மகன் வருகிறார். மகன் தந்தையை பார்த்து சொல்லுகிறார், தந்தையே, உங்களோட ஆசை இந்த சமூகத்திற்கு இந்த வருத்தத்தை விளங்கப்படுத்த வேண்டும். உங்களோட வாழ்நாள் எத்தனையோ சக்கராத்தில் உள்ளவர்களை தேடி சென்றீர்கள், ஒருவரும் உங்களுக்கு சொல்லவில்லை, சொல்ல முடியவும் இல்லை. இன்றைக்கு நீங்கள் சக்கராத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்க வாப்பா, இந்த வருத்தம் எப்படி இருக்குது, இதில் வருத்தம் எப்படி இருக்குது? அந்த நேரத்தில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் தடவை பேசுகிறார்கள், பேச்சு வரவில்லை. இரண்டாம் விடுத்தம் பேசுகிறார்கள், பேச்சு வரவில்லை. மூன்றாம் விடுத்தம் பேசுகிறார்கள், சொல்லுகிறார்கள், மகனே, எனக்கு நான் பேச நினைக்கிறேன், என்னால் பேச முடியவில்லை, ஆனாலும் உனக்கு நான் இந்த விடயத்தை சொல்லுகிறேன். இதோ இருக்கிறதே மகனே, இந்த வானத்தை கலட்டி என்ற நெஞ்சுக்கு மேலால் வைக்கிறது போல இதுன்னு சொல்லுவோம். இந்த வானத்தை கலட்டி என்னை நெஞ்சுக்கு மேலால் வைக்கிறத போல இருக்குது மகனே என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு வானத்துக்கும் இன்னொரு வானத்துக்கும் இடைப்பட்ட தூரம் 50,000 வருடம் தொலை தூரம். ஒரு வானத்தினுடைய தடிமன், ஒரு வானத்தினுடைய தடிப்பம், இந்த ஸ்லப்பினுடைய தடிப்பம் இந்த மூணு சான் அளவென்று சொல்லுவோம், 4 சான் அளவென்று சொல்லுவோம். அதே போல வானத்தினுடைய தடிப்பம் 50,000 வருடங்கள் தொலை தூரம். அல்லாஹ் பிரம்மாண்டமான இந்த வானத்தை படைத்து தான் கேட்கிறான், இந்த வானத்தில் என்னுடைய இந்த படைப்பாக இந்த வானத்தில் ஏதாவது ஓட்டை உரசல்கள் இருக்கிறதா? ஏழுமென்றால் காட்டு. கண்ணியமானவர்களே, இந்த வானத்தை அப்படியே கலட்டி என் நெஞ்சுக்கு மேலால் வச்சால் எப்படி ஒரு வருத்தம் இருக்குமோ மகனே, அந்த வருத்தத்தை இப்பொழுது நான் உணர்கிறேன் என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்கள், இப்படியாப்பட்ட ஒரு வருத்தம் சொல்லுகிறார்கள். தொடர்ச்சியாக கூர்மையான கத்தரிக்கோள்களால் என்ற உடல் உறுப்புகளை பச்சையாக உயிரோடு வைத்து வெட்டி துண்டு துண்டாக வீசினால் எந்த வருத்தம் இருக்குமோ அந்த வருத்தத்தை இப்பொழுது நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் மகனே என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுபடியும் சொன்னார்கள், இந்த பூமி முழுக்க பெரும் பெரும் முள்ளு மரங்களால் நிரப்பப்பட்டு அதில் என்னை பலவந்தமாக என்னை மல்லக்கு படுக்க வைத்து இந்த வானத்தை கலட்டி என் நெஞ்சுக்கு மேலால் வைத்தால் இந்த பாரத்தை, இந்த வருத்தத்தை என்னுடைய உடம்பு உணருமோ அந்த வருத்தத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் மகனே என்று சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், இதோ இருக்கிறதே இந்த மிஸ்ர், இந்த எகிப்து, இந்த ஈஜிப்ட், இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக கலட்டி தோளுக்கு மேலால் வைத்தால் எந்த வருத்தம் இருக்குமோ அந்த வருத்தத்தை நான் உணர்கிறேன் மகனே என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, சக்கராத் அது யாருக்கும் விதிவிலக்கல்.
அது எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். அப்படி சக்கராத் என்ற ஒரு வருத்தம் நல்லடியார்களுக்கு இருக்காது என்று இருந்தால் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நல்லடியார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் சக்கராத்தில் வருத்தப்பட்டு இருக்க மாட்டார்கள். அவர்களினுடைய ரூஹ் மிகவும் கடினமான முறையில் கலட்டப்பட்டிருக்காது. பேசுவதற்கு கூட முடியாதவராக இருந்துதான் மௌத்தாகினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இந்த சக்கராத்தை நானும் நீங்களும் கண்ணியமானவர்களே ஒரு நாள் அனுபவிக்க வேண்டும். உலமாக்கள் எழுதுகிறார்கள், பெரும் விரலிலிருந்து இந்த ரூஹ் கலட்டப்பட்டு அப்படியே கெண்டை கால் வரைக்கும் இந்த ரூஹ் கொண்டு வந்து நிறுத்தப்படும். ஆனால் அந்த கெண்டை காலுக்கு கீழால் உள்ள பகுதியில் எந்த உயிரும் இருக்காது, அசைவும் இருக்காது. அந்த கெண்டை காலில் இருந்து தொடை வரைக்கும் அந்த ரூஹ் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அதற்கு பின்னால் அந்த தொடைக்கு கீழால் உள்ள பகுதியில் எந்த அசைவும் இருக்காது. அப்படியே நெஞ்சு வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அதற்கு பின்னால் அந்த நெஞ்சு குழிக்கு கீழால் உள்ள பகுதியில் எந்த அசைவும் இருக்காது. கண்ணியமானவர்களே, தொண்டை குழிக்கு ரூஹ் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அதற்கு பின்னால் அல்லாஹ் 2 விடயத்தை காட்டுவான். முதலாவது, இவருடைய தௌபாவினுடைய வாசலை மூடிவிடுவார். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் தான் இவர் செஞ்ச பாவம், இவர் செஞ்ச தவறு, இவர் மக்களுக்காக வேண்டி எதெல்லாம் உலகத்தில் தீமையாக அநியாயமாக அழிச்சாட்டியமாக எதெல்லாம் செய்தார்களோ அது கண்ணு முன்னால் வந்து நிறுத்தப்படும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் அல்லாஹோடு அவர் பேசுவார். அது எங்களுக்கு விளங்காது. அல்லாஹோட பேசுவார். யா அல்லாஹ், நான் இப்படியெல்லாம் தவறு செய்திருக்கிறேன், நான் இப்படியெல்லாம் பாவம் செய்திருக்கிறேன், நான் இந்த தவறெல்லாம் செய்திருக்கிறேன். யா அல்லாஹ், என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிட்டு கேட்பார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொண்டை குழிக்கு ரூஹ் வந்ததற்கு பின்னால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஃபிரௌனை பார்த்து அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்டான். 400 வருடம் உனக்கு தவணை தந்தேன், இப்போவா உனக்கு நேரம் வந்தது? அந்த வார்த்தை அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்பான். நஊது பில்லாஹ், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் சக்கராத். இந்த சக்கராத் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்திலேயே நன்மைகளை சம்பாதிப்போம் சகோதரர்களே. நல்லவர்களாக வாழ்வோம், நல்லவர்களாக மரணிப்பதற்கு முயற்சி செய்வோம் சகோதரர்களே. எவ்வளவெல்லாம் இந்த பள்ளிவாசலுக்கு வந்து 5 நேர தொழுகைகளை இமாம் ஜமாஅத்தோடு தொழுவதற்கு முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்வோம் சகோதரர்களே. எந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்ற முடியுமோ, அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பதற்கு எவ்வளவெல்லாம் எனக்கு இயலுமோ அந்த அளவுக்கெல்லாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் சக்கராத்தில் வைத்து நமக்கு உதவி செய்வான் சகோதரர்களே. அப்படி இல்லாவிட்டால் அல்லாஹ்வை மறந்து உலக வாழ்க்கையில் பொடுப்போக்காக வாழ்ந்து கொண்டிருந்தால் சக்கராத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ் கணக்கெடுக்கவும் மாட்டான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அளவுக்கு என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு சஹாபி. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விடயத்தில் எழுதுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாவாலேயே சொல்லியிருக்கிறார்கள், உமர் ஈமான்தாரி என்று சொல்லியிருக்கிறார்கள். சுப்ஹான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நாவாலேயே சொல்லியிருக்கிறார்கள், உமர் தக்வா உள்ளவர், உமர் தக்வா உள்ளவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். உலமாக்கள் எழுதுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் 18 குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி இருக்கிறார். சுப்ஹான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கவலை இங்க 18 குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் திரைக்கு பின்னால் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று கவலைப்படுகிறார்கள். குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது சகோதரர்களே. அவர்களுடைய கவலை 18 குர்ஆனுடைய வசனங்களை அல்லாஹ் இறக்கினான். எப்படியாப்பட்ட ஒரு சஹாபி. எழுதுகிறார்கள் எந்த அளவுக்கு என்றால், சொன்னார்கள் ஒரு தடவை, என்னுடைய ஆட்சியில் பக்தாத் என்ற ஒரு ஊர், அதுதான் எல்லை. மதீனாவிலிருந்து பக்தாத் உலகத்தினுடைய 2/3 பகுதி ஆட்சி செய்தார்கள். அந்த பக்தாதில் ஈராக்குடைய தேசத்தில் ஒரு தொங்கலில் ஒரு ஓரத்தில் ஒரு கழுதை நடந்து செல்லுகிறது.
அந்த கழுதை அந்த பாதையில் இருக்கக்கூடிய ஒரு குழியை கவனிக்காமல் அந்த குழியில் விழுகிறது. அந்த குழியில் விழுந்ததை அல்லாஹ் கியாமத்தில் என்னிடத்தில் கேட்பானே என்று பயந்த ஒரு ஹலீஃபா தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதேபடி கண்ணியமானவர்களே, அவர் யோசித்தார், இது என்னுடைய ஆட்சி, இந்த கழுதை செல்லுகிறது, இந்த பாதையை சரி செய்ய வேண்டியது பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. அதை சரி செய்யவில்லை. அந்த சரி செய்யாததின் காரணமாக இந்த கழுதை போய் அந்த குழிக்குள் விழுகிறது. இதை பற்றியும் அல்லாஹ் கியாமத்தில் என்னிடத்தில் கேட்பானே என்று பயந்த ஒரு சஹாபி, ஒரு ஹலீஃபா தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. படியாப்பட்டாச்சு. லவ் அஸரத் பக்லத்துன் ஃபில் இராக், ஈராக்குடைய தேசத்தில் அந்த கழுதை குழியில் விழுந்தாலும் கியாமத்தில் உமர் சயஸ்அலுனி அல்லாஹ், அல்லாஹ் என்னிடத்தில் கேட்பானே, உமர் இது உன்னுடைய பொறுப்பு, இந்த குழியை சரி செய்ய வேண்டியது, நீ சரி செய்யவில்லை, இந்த கழுதை விழுந்ததற்கு நீதான் இன்றைக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன் என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படி பொறுப்பு கண்ணியமானவர்களே. மனிதனை யோசிப்பதையும் தாண்டி மனிதனுக்கு அப்பால் ஐவறிவு கொண்ட ஒரு மிருகத்தை யோசித்த ஒரு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணியமானவர்களே, நான் எதற்கு இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் என்றால், எவ்வளவு பெரிய அமலெல்லாம் செய்தாலும் கடைசி நேரத்தில் அவர்களுடைய சக்கராத்தினுடைய நேரத்தில் எப்படி அழுகிறார்கள் தெரியுமா? முகீரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அடிமை அவரை கத்தியால் குத்திவிட்டான். படுத்த படுக்கையில் வருத்தத்தில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அவர்களுடைய தலையை எடுத்து தன்னுடைய மடியில் வைத்தார்கள். மகன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஹலீஃபா அழுறார். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அமீருல் முஃமினீன், நீங்கள் ஏன் அழுறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் சொர்க்கவாசின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் இந்த நன்மாராயம் கிடைத்தால் இன்றைக்கு பள்ளியிட கலர் கூட எங்களுக்கு தெரியாமல் இருக்கும், மறந்துடுவோம். அதை நான் தான் சொர்க்கவாசி என்று சொல்லிட்டாங்களே, இதுக்கு போகிற என்னத்துக்கு நாங்கள் சுபுக்கு போயிட்டு கஷ்டப்படுறது? இதுக்கு போகிற என்னத்துக்கு நாங்கள் கியாமுல்லையில் கஷ்டப்படணும்? தராவியில் என்னத்துக்கு நாங்கள் கஷ்டப்படணும்? நோம்பு பிடிச்ச என்னத்துக்கு கஷ்டப்படணும்? நாங்கள் தானே சொர்க்கவாசின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களே. நீங்கள் சொர்க்கவாசி உமர் என்று சொன்னார்கள். இப்போ நன்மாராயங்களை அடுக்கி கொண்டு போகிறாரு. நீங்கள் ஈமான் உள்ளவர், தக்வா உள்ளவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். உங்களுடைய விடயத்தில் 18 குர்ஆனுடைய வசனங்கள் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நீங்க இப்படியாப்பட்ட ஆட்சி நீதம் உள்ளவர். கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட வரலாற்றில் எழுதுகிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு மகன் மிஸ்ர் ஈஜிப்டில் இருக்கிறாரு, குடிபானம் குடித்து விட்டார், மதுபானம் குடித்து விட்டார். மதுபானம் குடித்தால் 40 கசையடி அடிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு லெட்டர் வருகிறது, உங்களோட மகன் இப்படி ஹத்துக்கு கடமையாக இருக்கிறார். அங்கே நானா வருகிறார் அப்துர்ரஹ்மான் இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொன்ன, வாப்பாக்கு லெட்டர் எழுதாதீங்க, வாப்பாக்கு லெட்டர் எழுதாதீங்க, இங்கே உங்களோட ஹத்தை நீங்களே நிறைவேற்றிடுங்க. அவர் லெட்டர் எழுதி முடிஞ்சு வாப்பா வந்துட்டார். அந்த 40 கசையடி அடித்து மகன் மௌத்தாகிட்டார். 40 கசையடி அடித்து மகன் மௌத்தாகிட்டார். இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் மகன் தப்பு செய்தால் மகனை ஒழிக்கக்கூடிய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. மகனை அவர் செய்தது சரி என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 40 கசையடி தன்னுடைய கையாலே அடித்து மகன் மௌத். இதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்கள், இப்படியெல்லாம் அடுக்கி கொண்டு போகும் நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார். கணக்கெடுக்கல்ல அப்துல்லா சொன்னார்கள், அப்துல்லா என்ற தலையை எடுத்து நிலத்தில் வைப்பாயாக என்று சொன்னார்கள். தலையை எடுத்து நிலத்தில் வை. உலமாக்கள் எழுதுகிறார்கள், கடைசி மௌத்துடைய நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் என்னுடைய தலை உயர்ந்திருப்பதை வெறுத்த ஒரு மனிதர், ஒரு மாமனிதர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும்? மடியில் படுத்திருந்தால் அந்த மடி என்றது எவ்வளோ உயர்ந்திருக்கும் கண்ணியமானவர்களே.
நிலத்தில் வைத்தார்கள். கன்னத்தில் மண் கன்னத்தில் பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் சொன்னார்கள், வைலி வவைலு உம்மி இல்லம் யக்ஃபிரல்லாஹு லி, வைலி வவைலு உம்மி இல்லம் யக்ஃபிரல்லாஹு லி. சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கும் என்னுடைய தாய்க்கும் நாசமாக்குவான், என்னையும் என்னுடைய தாய்க்கும் நாசம் உண்டாவதாக. அல்லாஹ் இந்த சக்கராத்திர நேரத்திலேயும் இந்த உமர் செய்த பாவத்தை மன்னிக்காமல் இந்த உமருடைய ரூஹை கலட்டிவிட்டால் அல்லாஹ் எனக்கும் என்னுடைய தாய்க்கும் நாசத்தை ஏற்படுத்துவான் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இன்றைக்கி நாங்கள் நல்ல அமல்கள் செய்கிறோம். அது நானும் தான் நீங்களும் தான் நல்ல அமல்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அமல்கள் எங்களுடைய சக்கராத்தையும் எங்களுடைய தௌபாவையும் மறக்கடிக்க கூடாது சகோதரர்களே. நாங்கள் தானே நல்ல அமல்கள் செய்கிறோம், நாங்கள் என்னத்துக்கு தௌபா செய்யணும்? நாங்கள் தானே நல்ல அமல்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு என்னத்துக்கு கண்ணீர் வடித்து அல்லா இடத்துல கேட்கணும்? நாங்கள் செய்கிற அமல்கள் எங்களுக்கு சொர்க்கம் போகிறதுக்கு காரணமாக இருக்கு. பயந்து அமல் செய்யணும் சகோதரர்களே. ரலியல்லாஹு அன்ஹு பெரும் ஒரு சஹாபி எழுதியிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எனக்கும் உங்களுக்கும் படிப்பினை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரும் சஹாபாக்கள் கூட இந்த சக்கராத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை நினைத்து அழுதியிருக்கிறார்கள், வருந்திருக்கிறார்கள் என்றால் நானும் நீங்களும் காலம் முழுக்க அழுக வேண்டும் சகோதரர்களே. எனவே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம், சிறந்தவர்களாக வாழ்வோம், சிறந்தவர்களாக மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், குற்றங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், தப்பு தவறுகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். ரப்பே நீ இரக்கமானவன் யா அல்லாஹ், ரப்பே நீ சங்கையானவன் யா அல்லாஹ், நீ அரசர்களுக்கெல்லாம் அரசன் யா அல்லாஹ். ரப்பே எங்களோட எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களோட எல்லா தவறுகளையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். இந்த ரமலானுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காலத்தில் யா அல்லாஹ் எங்களுக்கு தக்குவா உள்ள மனிதர்களாக மாற்றிடியா அல்லாஹ். ஓண்ட அச்சத்தோடு பயத்தோடு வாழக்கூடியவர்களாக எங்களையும் எம்முடைய பிச்சலங்களையும் மாற்றிடியா அல்லாஹ். இந்த துஆவை கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாஸா وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله. ما بعد، يا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. الله تعالى يحب المتقين، والله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العلي العظيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.